Kitten Cat. ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ராகி தோசை. ரொம்பவே இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைத்தலை சட்னி. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ராகி 3 கப்பு, இட்லி ரைஸ் 1 கப்பு, உளுந்து 1/2 கப், உப்பு தேவையான அளவு. இதை நான் ஒரு 4 to 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு ஓவர் நைட் விட்டுருங்க. காலையில் நம்மளோட ஆஸ் யூஷுவல் மாவு புளிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும். நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆயாச்சு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் தோசைக்கல் வச்சு எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்த பிறகு 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது கால்சியம் சத்து நிறைய இருக்குது. இதில் டெய்லியும் அரிசி மாவு தோசை சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன். இதுக்கு நம்ம முருங்கைத்தலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைத்தலை 1 கப்பு, கொத்தமல்லி தழை புதினா கொஞ்சமாக வாசத்துக்காக எடுத்திருக்கேன், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 5 to 6 பல் பூண்டு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகா வரமிளகா ஒவ்வொன்று, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, புளி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம முருங்கைத்தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இருக்கட்டும். இப்போது வாசத்துக்காக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட உப்பும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம திருகி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சட்னி எடுத்துக்கலாம். நம்மளோட ரொம்ப ஹெல்தியான இரும்பு சத்து நிறைந்த ராகி தோசை முருங்கைத்தலை சட்னி ரொம்பவே ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. See you soon with the next recipe.